சரிகமா கார்வா மினி தமிழ். யாருன்னு சொன்னாலும் என்னை விட்டு வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நல்லது செய்யறான், அதுக்கு நான் உதவியா இருந்தேன். அசோக், அசோக் வணக்கம். வாங்கம்மா. வாப்பா, நல்ல வேளை இப்பவாவது வந்தியே. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்டா. அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு ஒரு நாளாவது உன் ஆபீஸ் வேலையை கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்க கூடாதா? இல்லம்மா, அர்ஜென்ட்டா முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருந்துச்சு, அதான் முடிச்சிட்டு வரேன். சரி போப்பா, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிம்மா. ஹே ரோஜா, நீ எதுக்கு இங்க வந்த? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? சந்தேகப்பட மாட்டாங்களா? சார், என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் சார். யார் வேணாலும் சந்தேகப்படட்டும். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் உங்க பொண்டாட்டி சார். என் கழுத்துல நீங்க 3 முடிச்சு போட்டிருக்கீங்க. ஆனா இப்போ கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு யாரோ ஒருத்தன் அந்த அசோக் செல்வம் பக்கத்துல எல்லாம் உட்கார்றது நினைச்சா தாங்க முடியல சார். டோன்ட் வரி ரோஜா, நம்ம கல்யாண லைஃப்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாம போயிடுச்சு. அதான் கடவுளா பார்த்து நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காருன்னு நினைச்சுக்குவோம். மண்ணங்கட்டி எக்ஸ்பீரியன்ஸ். நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ரோஜா, இதையும் நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற நடிப்புன்னு நினைச்சுக்கோ. இன்னைக்கு இந்த சீனை நடிச்சு முடிச்சிட்டா வேஷத்தை கலைச்சிட்டு நாம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். கோட் சூட் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கீங்க. உங்களை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியலையே. ஹே ரோஜா, அப்படி தெரியக்கூடாது. தெரிஞ்சா மாட்டிக்குவோம். நடிப்பு நேச்சுரலா இருக்கணும். சிரிக்காதீங்க சார். நிஷா செலக்ட் பண்ண கோட் சூட்டை மாட்டிக்கிட்டு ஜம்முன்னு இருக்கீங்க. ரோஜா, மாட்டிக்க கூடாதுல்ல, அதான் இதை நான் மாட்டிக்கிட்டு நிக்கிறேன். இங்க பாரு, நீ உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சவுண்ட் கொடுக்கற. நம்ம நினைச்ச மாதிரி இதெல்லாம் முடியணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. சென்னைக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டா நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. சரி போ, பாத்து போ. அங்கிள். அசோக், நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். பொதுவாவே பிரைவேட் சிம் கார்டு யாருக்குமே அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க மாட்டாங்களா. விஐபிஸ், ஹை ஆபீஷியல்ஸ், ஃபேமஸ் லாயர்ஸ், இந்த மாதிரி சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்கவங்களுக்கு தான் பிரைவேட் சிம் கார்டை இஷ்யூ பண்ணுவாங்களா. அதுக்கும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கணுமா. அப்படி யாரோ ஒருத்தர் தான் அந்த பிரைவேட் சிம்மை மாதேஷுக்கு கொடுத்துருக்கணும். மாதேஷ விலைக்கு வாங்கி ஒன்ன வேவு பார்க்கறதுக்கு அவனை யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். இதுதான் நடந்திருக்கு அசோக். அசோக், உன் கூட நட்பா பழகிட்டு யாரோ ஒருத்தங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அசோக், நான் யோசிச்ச ஒரு விஷயத்த சொல்றேன். ரொம்ப நாளாவே உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவங்க இந்த
சமீபத்துல யாரோ அறிமுகமானவங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும். அதை யாருன்னு யோசிச்சு பாரு, உனக்கே நல்லா புரியும். உட்காருமா. சமீபத்துல யாரோ அறிமுகமானவங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும். அதை யாருன்னு யோசிச்சு பாரு, உனக்கே நல்லா புரியும். I'm Arjun, Pratap Group of Companies, one of the managing director. போற இப்படி வந்து உட்காருங்க. இல்ல ஆண்டி, நான் ஃபங்க்ஷன் அப்போ உட்காந்துக்கிறேன். சரி. வாங்கம்மா. பாருங்க. I'm Arjun, Pratap Group of Companies, one of the managing director. You black sheep. எவ்வளவு பெரிய கேங்கெல்லாம் நான் சமாளிச்சிருக்கேன். பெரிய பெரிய தாதாக்கள் எல்லாம் பந்தாடி இருக்கேன். ரெண்டு பேர் என் வீட்டுக்குள்ள வந்து என்ன முட்டாளாக்கிட்டாங்களே.
டிரைவ காணோம். இதுக்கு தான் அவ வந்திருக்கா. நம்ம தான் ஏமாந்துட்டோம். No! What is this? யார் ரூம்குள்ள வந்து இப்படி எல்லாம் பண்ணத? எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? இந்த வாசனை அசோக் செல்வன் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் வாசம் மாதிரியே இருக்கே. அவன் தான் இந்த ரூமுக்கு வந்திருக்கான். அசோக் செல்வன் நம்ம காடை பார்த்துட்டான். நம்ம வக்கீலுங்கிற விஷயமும் நம்ம யாருங்கிற விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன் ரோஜா என்ன பார்க்கும் போதெல்லாம் பயப்படுற? நான் என்ன பேயா இல்ல பிசாசா? நீ அதை விட கொடுமையானவன் எனக்கு நல்லா தெரியும்டா. ரோஜா என்ன பார்த்து பயப்படாத ரோஜா. இல்ல பயம் எல்லாம் இல்ல, ஒரு மரியாதை. புருஷனுக்கு மரியாதைலாம் தேவையில்ல. புருஷன் எதிர்பார்க்கறத நிறைவேற்றி வச்சாலே போதும். அவதான் நல்ல பொண்டாட்டி. சரி வா ரோஜா, நாம அப்படியே ஹாயா வெளியே போயிட்டு வருவோம். உன்னதான் கூப்பிடுறேன். இல்ல இப்பதான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்துல போய் நீங்க என்ன எங்க கூப்பிடுறீங்க? உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். எங்க? வந்து பாரு, உனக்காக ஒரு வசந்த மாளிகையே கட்டி வச்சிருக்கேன். நீங்க என்ன பார்த்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி வசந்த மாளிகை? பரவாயில்லையே ரோஜா, லாஜிக்கெல்லாம் கேள்வி கேட்கிற. என்னைக்காவது ஒரு நாள் என் மனசுக்கு பிடிச்சவளை நான் சந்திப்பேன். அன்னைக்கு அவளை கூட்டிட்டு வந்து அதை காட்டணும்னு தான் அந்த வசந்த மாளிகைய நான் கட்டி வச்சிருக்கேன். இந்த நேரத்துல மாதேஷ் கூட கால் அட்டன் பண்ணலையே. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்னைக்கு அத உனக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். நீ அதை பார்த்தேன்னு வையேன், ரொம்ப ஹாப்பியாவ. ரோஜா, நீ அந்த மாளிகையை பார்த்தேன்னு வையேன், என் மனசையே புரிஞ்சுக்குவே. இல்ல வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் போலாம். இப்போ அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்க. அம்மா அப்படி நினைக்கிறவங்க இல்ல. அது மட்டும் இல்ல, நான் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைச்சிட்டா நான் உடனே முடிச்சிருவேன். That's my policy. வேணும்னா ஒண்ணு செய்யறேன். அர்ஜுன் சார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அசோக் செல்வனுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்கிற விஷயத்த ரோஜா கிட்ட சொல்லியே ஆகணும். அப்பதான் அவ அசோக் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பா. நான் உன் வருங்கால புருஷன். இருக்கட்டும் சார், இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுன் சார் தான் எனக்கு பாஸ். உனக்கு பாஸ் மட்டும் இல்லடி, உன் புருஷனும் அவன்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அர்ஜுன் கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம், நீ ஒண்ணும் பயப்படாத. நானே அர்ஜுன் கிட்ட சொல்லிக்கிறேன். வா என் கூட, வா வா. இவ ஒருத்தி போனை எப்பவுமே சார்ஜில் போடுறதே இல்லை. ஸ்விட்ச் ஆஃப்னே வருது.
அண்ணே எங்க போறீங்க? ஒண்ணு இல்ல நிஷா, சும்மா ஷாப்பிங் போயிட்டு வரோம். சரி, வா, பாய். பாய். இரு. அர்ஜுன், யா. நாங்க அங்க ஜாலியா பேசிட்டு இருந்தோம். நீங்க எங்க போனீங்க? நான் ரூம்ல தான் இருந்தேன். அம்மா, ரோஜா எங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ரோஜாவை அண்ணன் வெளியே கூட்டிட்டு போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கார்ல போனாங்க. நிஷா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ உள்ள போ. ஓகே. வா ரோஜா. என்னடா வசந்த மாளிகையை காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறியா? உள்ள வா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. வா. ரோஜா, எப்படி இருக்கு என்னோட பிளேஸ்? நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம். நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பத்தின எல்லா ரகசியத்தையும் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிற அசோக் நிஜம் கிடையாது. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. பார்த்தல்ல, என்னோட மெயின் பிசினஸ் ட்ரக்ஸ். என் தொழில்ல எதிரிங்க துரோகிங்கன்னு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஆனா நான் வந்தவங்களை இதுவரைக்கும் திருப்பி அனுப்புனதே இல்லை. Guys, get lost! வா. என்னை பத்தி தெரிஞ்சதும் ஷாக்காவேன்னு பார்த்தா அசால்ட்டா நிக்கிற. அப்ப என்னை பத்தி ஏற்கனவே உனக்கு தெரியுமா? இல்ல, இப்போ நீங்க சொன்ன பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து முட்டாளாக்கிட்டீங்கல்ல. எதிரிய கூட மன்னிச்சு விட்டுருவேன். உன்ன மாதிரி கூடவே இருந்த குடி பறிக்கிற ஜென்மங்களை மன்னிக்கவே மாட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா